இப்போதைக்கு ஓட்டுறதுக்கு டிஎம்கே நல்லா இருக்கேன். ஆனால் விஜய் என்ன சொல்றாருன்னா திமுக ஆட்சியில் வந்து நாடே கடன் பட்டு திவாலாகி போயிருக்கு, தமிழ்நாடே திவாலாகி போயிடும், நான் வந்து அதை மீட்பேன் அப்படின்றாரு. எப்படி விஜய் வந்து அவர் சொத்தை விற்று மீட்டுருவாரா என்ன சொல்கிறேன்? ஏங்க ஃபீல்டில் வந்து இருக்கணுங்க. இப்போ கடன் வாங்கிட்டாங்க ரைட்டு, அது மேற்கொண்டு நடந்துட்டு அவங்க கையில் இருந்தால் அது கரெக்டாக கரெக்டாக கொண்டு போக முடியும். சும்மா வந்து நானும் பண்ணுறேன் நீங்களும் நானும் போய் பண்ண முடியுமா? வாய் என்னன்னே தெரியாது. நான் கடன் அடிச்சுட்டு சொல்கிறது என்ன அர்த்தம் இருக்குது? ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாம் விஜயன்றாங்க. விஜய் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா? எம்ஜிஆர் தான் கட்சி ஆரம்பித்து உடனே முதலமைச்சரானார், அந்த மாதிரி ஆக முடியுமா? அதெல்லாம் முடியாது. ஏதோ ஒரு அளவு சீட்டு வாங்குவார், அவ்வளோதான். விஜய் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டில் வந்து நிறைய கடன் வாங்கி மக்களுக்கு கடன் வாங்கி செஞ்சு தமிழ்நாடே திவாலாக போகுதுன்னு சொல்றாரு. யார் சொல்றது? விஜய் சொல்றாரு திமுக ஆட்சி. சரிப்பா, அவர் வந்து நம்மகிட்ட கடை வாங்காது இருப்பாரா? அவர் வந்து நிறைய நல்லது பண்ணணும்னு சொல்றாரு. எல்லாம் வாக்குறுதி அப்படி தான் கொடுக்குறாங்க, நல்லது பண்ணான்னு. யார் அதை கடை முடியுது? அது ஒரு ஆள் எம்ஜிஆர் தவிர வேறு யாருமே கிடையாதுப்பா.